அண்ணே வாங்கண்ணே. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணா வாங்கண்ணே, வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க அண்ணி. அண்ணா உட்காருங்க. அண்ணா அண்ணி உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. அண்ணா பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வரும்போது காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம். வாங்க மாமா. வாங்க அத்தை. என்ன மதி, உங்க அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாத்துருக்காராமே. உனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சாமே, உண்மையாமா? ஆமா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பாத்திருக்கேன். மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. கல்யாண செலவு கூட அவரே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு பெருந்தன்மையான மனுஷன். அப்புறம் என்ன, மாப்பிள்ள கல்யாண செலவு எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிறாராமே. அப்படின்னா உங்களுக்கு ஒரு செலவும் இல்லைன்னு சொல்லுங்க. மதிய நீங்க கட்டின புடவையோட அனுப்பிச்சிடலாம். பரவாயில்ல, அதிர்ஷ்டம்னா இப்படிதான் அடிக்கணும். இல்ல இல்ல, அதுக்காக கட்டின புடவையோட அனுப்ப முடியாது. அப்புறம் உங்கள மாதிரி பாக்குறவங்க 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் பாதி செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்லி மாப்பிள்ளை கிட்ட கட்டாயமா சொல்லிட்டேன். இவங்க 2 பேரு பார்வையும் சரியில்லையே, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே தெரியுது. சுசிலா, மச்சான பத்தி தெரியாத மாதிரியே பேசுற. மச்சான் என்னைக்குமே அவர் கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. பாதி செலவு என்ன, கல்யாணத்துக்கான எல்லா செலவையுமே அவரே செய்வாரு. என்ன மச்சான்? மதியோட கல்யாணம் நெருங்கிட்டு வருது. அதனால அவளோட நகைகளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துடுறோம். என்ன மைத்திலி, மதிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கு, பந்தக்கால் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, இப்படி எதுக்குமே எங்களுக்கு சொல்லவே இல்ல. இதுதான் நீ உன் அண்ணனுக்கு செய்யற மரியாதையா? மைதிலி என்ன பண்ணுவா? அவ புருஷனுக்கு பயந்துதான் அடங்கி கிடக்குறாளே. அவளுக்கு இந்த வீட்டுல என்ன சுதந்திரம் இருக்கு? மச்சான் சொல்றதுதான் சட்டம். மச்சானா பார்த்து உங்க அண்ணியும் அண்ணனையும் கூப்பிடுன்னு சொன்னாதான் மைதிலி நம்மள கூப்பிடுவா. ஆமா, நீங்க நகை கொடுத்துட்டு போலன்னு வந்தீங்களா, இல்ல மரியாதை கேட்டு வாங்கிட்டு போலன்னு வந்தீங்களா? ஏங்க என்னங்க வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, உங்ககிட்ட வாங்கின கடனுக்காக நகையை கொடுத்து வச்சது உண்மைதான். ஆனா அதுக்குத்தான் மாசம் மாசம் வட்டி வாங்குறீங்கல்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை கொடுக்க போறீங்களா இல்லையா, அத மட்டும் சொல்லுங்க. அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. இனிமே நம்ம பிளான் பண்ணபடி சரியா நடக்கும். உங்க ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க மூத்த பொண்ணு கல்யாணம் அன்னைக்கு ஓடி போனதுக்கு காரணமே நீங்க தான். சும்மா ஒரு பொண்ணு அடக்கி அடிமை மாதிரி நடத்துறது, அவ விருப்பம் என்னன்னு கேக்குறதே கிடையாது. இந்த மாதிரி இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அவங்க எப்படி நம்ம பேச்ச கேட்பாங்க? போதும், நிறுத்துங்க. யாரு பொண்ணுங்களை அடிமையா நடத்துறது? உங்க தங்கச்சி நான் அப்படிதான் நடத்துறேனா? உங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டா என்ன பேசுவீங்களா? உங்க லட்சணம் தெரிஞ்சுதான் மாப்பிள்ள பாக்குறதுக்கோ பந்தக்கால் நடுறதுக்கோ கூப்பிடல. என்னங்க எதுக்குங்க என் அண்ணன் மேல இப்படி கோவப்படுறீங்க? அவரு என்னங்க தப்பா சொல்லிட்டாரு? அவர் நம்ம குடும்பத்து மேல உள்ள அக்கறையில தான் அப்படி பேசுறாரு. அத காது கொடுத்து கேட்கலனாலும் பரவாயில்ல, அவர் மேல கோவத்தை காட்டாதீங்க. நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம கேட்ட உடனே இல்லன்னு சொல்லாம பணத்தை கொடுத்தவரு அவரு. அந்த நன்றிய நாம மறந்துடக்கூடாதுங்க. இத பாரு, உங்க அண்ணன் தான் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து உதவுனாருன்னா அப்ப என்ன கையால் ஆகாதவன்னு சொல்றியா? அவங்க பணம் கொடுத்த நேரம் தான் என் பொண்ணு எவனோட ஓடி போயிட்டான்.
ஒண்ணு சொல்ல வந்தா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இங்க பாரு, உன் அண்ணனுக்கு பறிஞ்சு பேசுற மாதிரி இருந்தா அவரோட சேர்ந்து நீயும் வீட்டை விட்டு வெளில போயிரு.